ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்னைக்கு நம்ம சேனலில் 6 விதமான வெஜிடபிள் பொரியல். ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் பொரியல். ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், ஒரு சட்டி நிறைய வந்துடும். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். அதிகம் பழுக்காத பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. பழுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், கேரட் டேஸ்ட்டில் இருக்கும். பீட்ரூட் துருவல்ல தோலோட துருவி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்டி சூடானதும் குறைவான தீயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு உடைய ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அல்லது பாதி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து குறைவான தீயில வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாகணும்னு தேவையில்லை, வதங்கி வந்தா போதும். பூசணிக்காய் துருவி எடுத்ததுக்கு அப்புறமா 2 கப் அளவு இருக்கு. 1/4 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ், தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். சில சமயங்களில் முத்தின பூசணிக்காயில் தோல் ரொம்ப தடிமனாக இருக்கும். அப்படி இருந்தால் தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, பூசணிக்காயில் உள்ள தண்ணி விட்டு வந்திருக்கு. இடையில ஒரு வாட்டி திறந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வந்திருக்கணும், அதே நேரத்தில் குழஞ்சு போயிடக்கூடாது. கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு வாட்டி கலந்து விட்டு தீ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தேங்காய் தூள் வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், அல்லது மிளகாய் வத்தலை சின்ன சின்னதாக கிள்ளி தாளிக்கும் போது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெண்டைக்காய் பொரியல் வலுவழுப்பு இல்லாமல் செய்கிறதுக்கு சட்டி சூடானதும் 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு உடைஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை, நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்தா போதும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். தீ ரொம்ப குறைவா இருக்கட்டும். ரொம்ப குறைவான தீயில கலந்து விட்டுக்கோங்க. 2 கப் அளவு வெண்டைக்காய் குறைவான தீயில வச்சு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ வெண்டைக்காய் பாதி வேக்காடு வெந்து வந்திருக்கு. வெண்டைக்காயில் உள்ள தண்ணி எல்லாம் விட்டு வந்திருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு வெண்டைக்காய் வளவளப்பா இருந்த மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வரப்பட்டு வரும்போது குளகுளப்பெல்லாம் மாறிடும். ஒருவேளை வெண்டைக்காயில ரொம்ப குளகுளப்பா இருந்ததுன்னா கொஞ்சமா தேங்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காயோட சேர்த்து தேங்காயும் வரப்பட்டு வரும்போது எந்த ஒரு குளகுளப்பும் இருக்காது. நான் இன்னைக்கு தேங்காய் எதுவும் சேர்க்கல. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. காலிஃப்ளவர் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு காலிஃப்ளவர் கப் அளவில் 2 கப் இருக்கு. 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காலிஃப்ளவரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் வேக வைக்கும் போது ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம். சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும்னு அவசியம் இல்லை, வெங்காயம் வதங்கி வந்தா போதும். கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இனி இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்த காலிஃப்ளவர் 2 நிமிஷம் குறைவான தீயிலிருந்து மிதமான தீ வரைக்கும் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1லேருந்து 1.5 டீஸ்பூன் இட்லி மிளகாய் பொடி. நான் கருவேப்பிலை இட்லி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். எந்த இட்லி மிளகாய் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட இட்லி மிளகாய் பொடி இல்லைன்னா காரத்துக்கு ஏற்ப மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே கருவேப்பிலை இட்லி மிளகாய் பொடி, முருங்கைக்கீரை இட்லி மிளகாய் பொடி, வேர்க்கடலை இட்லி மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி வீடியோ இருக்கு, தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சவ் பொரியல் பண்ணுறதுக்கு சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு உடைய ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கடுகு உடைஞ்சதும் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும். காரத்துக்கு ஏற்ப 1லேருந்து 2 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சவ் கப் அளவில் 2 கப் இருக்கு. தேவையான அளவு உப்பு, 1/2 கப் அளவு தண்ணி,
சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு மிதமான தீயில வேக வச்சு எடுத்துக்கலாம். சௌசௌ நல்லா வெந்து வரட்டும், அது வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். சௌசௌ ஓரளவு வெந்து வந்திருக்கு, தண்ணி நிறைய நிற்குது. தீயை அதிகப்படுத்தி தண்ணியெல்லாம் வத்த வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்திருக்கு. சௌசௌ நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இனி இதில் கொஞ்சமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவி கலந்து விட்டு தீ ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு காரம் அதிகமான குழம்பு செய்யும்போது இந்த பொரியல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட கசப்பு தெரியாமல் பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது. பாவக்காய் பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாவக்காய் 1.5 கப் அளவு இருக்குது. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரொம்ப குறைவான தீயில மூடி வச்சு வேக வச்சிடலாம். 3/4 வேக்காடு வெந்து வந்திருக்கு. இனி இதில் தேவையான அளவு காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குறைவான தீயில நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாவக்காய் நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு. இனி இதில் 1/4 கப் அளவு துருவன தேங்காய். தேங்காய் சேர்க்கும் போது பாவக்காயில நல்ல கசப்பு தன்மை குறைஞ்சு வரும். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. பாவக்காயோட சேர்ந்து தேங்காயும் நல்லா வறுபட்டு வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கசப்பு தன்மை நல்லா மாறி இருக்கும். ஒருவேளை கசப்பு தன்மை அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக புளியை நல்லா கெட்டியாக கரைச்சி ஹை ஸ்பீடில் ஒரு வாட்டி கலந்து எடுத்துக்கோங்க, கசப்பு மாறிடும். சாம்பார் சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பீட்ரூட் பொரியல் ரொம்ப டேஸ்டாக பண்ணுறதுக்கு சட்டி சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தீ ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 மிளகாய் வத்தலை சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கோங்க. கடுகு உடைஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன சைஸ் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இதோடவே 1 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட் கப் அளவில் 2 கப் இருக்கு. நான் பெரிய தோரம் இருக்கக்கூடிய துருவல்ல துருவி எடுத்திருக்கேன், சின்னதாக கூட துருவி எடுத்துக்கலாம். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பீட்ரூட் சின்னதாக கட் பண்ணி சேர்க்க பிடிக்கும்னா கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ரொம்ப குறைவான தீயில வேக வச்சிடலாம். துளி கூட தண்ணி சேர்க்காம செய்யணும், அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். மூடி வச்சு ரொம்ப குறைவான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. பீட்ரூட்ல இருந்து வரக்கூடிய தண்ணியே போதுமானதா இருக்கும். பீட்ரூட் ரொம்ப வெந்துடக்கூடாது, கிரன்ச்சியா தான் இருக்கணும், அப்பதான் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பீட்ரூட்ல இருக்கக்கூடிய சத்துக்களும் அப்படியே கிடைக்கும். நம்ம சேனல்ல பீட்ரூட் ஜூஸ் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேனல்ல 5 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோ இருக்கு, அதுல பீட்ரூட் ரைஸ் வீடியோவும் இருக்கு, தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தீ ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. 6 விதமான பொரியலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே 19 வகையான சைவ சாப்பாடு, 23 வகையான ஓணம் சைவ சாப்பாடு, 6 விதமான குழம்பு வகைகள் 2 வீடியோ இருக்கு, 5 விதமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இருக்கு, தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல்லாஸ்கம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மகிட்ட சம்மர் காட்டன் கலெக்ஷன்ஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான காட்டன் நைட்டிலிருந்து பிராண்டட் நைட்டி, நைட் சூட் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு. தரமான காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய இன்னொரு சேனல் பெல்லா போட்டி கன்னியாகுமரி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.